கோவிலுக்குள்ள அந்த மாதிரி நடந்திருந்தது, இல்லை கோவில் சம்பந்தப்பட்ட இடத்துல நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப ரொம்ப மற்றபடி அவங்க வந்து வெளியில் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதை கேள்வி கேட்கறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர்களோ இல்லை வேற எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களோ யாராகவே இருந்தாலும் இவங்கெல்லாம் இப்படித்தான் அப்படின்னு பெயிண்ட் அடிக்கிறத என்னால் ஏற்றுக்க முடியும். இன்னைக்கு அதிமுகவை சார்ந்தவர் மீது குற்றம் அப்படின்ன உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரும் பேசலை அப்படின்னா, அன்னைக்கு நீங்கள் அமைதியாக இருந்தீங்க, மிக்சர் சாப்பிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு மற்றவங்களை குறை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன யோகியதை? முதல்ல சொன்ன விளக்கம் அரை மணி நேரத்துக்கு மேலே வச்சிருக்க முடியுமான்னு சொன்னார். ரெண்டாவது தடவை வேர்வையை தொடச்சேன்றார். எதுக்காக இந்த வித்தியாசம் அப்படின்றது எனக்கு தெரியல. பட் அதை விட எனக்கு முக்கியமான கேள்வி என்னன்னா, நான் 30 வருடங்களுக்கு முன்னாடி அந்த திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு அப்போ அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணும்போது போயிருந்தேன், அதை நான் நினைவு கூர்ந்தேன், இப்போதும் போனேன் அப்படின்னாரு. அப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடியும் நீங்க பெரியார் கொள்கையை ஃபாலோ பண்ணல, 30 வருஷத்துக்கு பின்னாடியும் நீங்க பெரியார் கொள்கையை ஃபாலோ பண்ணல. அப்புறம் பெரியார் எங்கள் கொள்கை தலைவர்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு? நாத்தாக்காவும் இந்த கூட்டணிக்கு வர வேண்டும் அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் சொல்லியிருந்தாங்களா? அதிமுகவினரே வந்து அதை ஆதரித்தார்கள். பாஜகலையும் சொன்னாங்க நாத்தாக்காவும் வர வேண்டும் அப்படின்னு. அன்னைக்கு அதிமுகவில் இருக்க யாராவது ஒருத்தர் எழுந்து நோ 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 நாத்தாக்கா வரக்கூடாது, பெரியாரை பத்தி கண்ணாவினான் பேசியிருக்காரு, அவரை வந்து வச்சு கூட்டணியா ஒத்துக்கவே முடியாது, நாங்க நாத்தாக்காவை சேர்க்க மாட்டோம் ஒரு வார்த்தை சொன்னாங்களா? என்ன பவன் கல்யாண் வந்து மயான்மார்ல இருந்து வந்தாரா இல்ல பங்களாதேஷ்ல இருந்து வந்தாரா? நம்ம நாட்டில இருந்து தானே வந்தாரு. இந்த ரோஹிங்கியா வந்தா அவங்களெல்லாம் நாங்க ஏத்துப்போம், பங்களாதேஷ்ல இருந்து வந்தா நாங்க ஏத்துப்போம், ஆனா நம்ம நாட்டிலேருந்து ஒருத்தர் வந்தா நம்ம ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா, அதிமுக திமுக ரெண்டு கட்சிகளுக்கும் கேரளாவில் கிளை இருக்கின்றது, கர்நாடகாவில் கிளை இருக்கின்றது, ஆந்திராவில் கூட இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ அதுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? நம்ம உள்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களை முட்டாள் அப்படின்றாரு. அதாவது நீ மகாராஷ்டிரா டெல்லிலாம் பிடிச்சிருவ, தமிழ்நாட்டை வந்து பிடிக்க முடியாது. ஏன்னா இது ஸ்டாலினுக்கு பின்னாடி வந்து கருணாநிதி, அண்ணா, பெரியார் போன்ற பெரிய பின்பங்கள் இருக்குதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். ஒரு உள்துறை அமைச்சர் இந்த மாதிரி பேசலாமா? அவர் சொல்லியிருந்தாரு 300 கோடி ரூபா சம்பளத்தை விட்டுட்டு அவர் வந்திருக்காரு அப்படின்னு. இருந்தவர் எதை ஒன்றா விட்டுட்டு வாங்க, சம்பாதிச்செல்லாம் விட்டுட்டு வந்துட்டீங்களா? அது அப்படி தானே இருக்குது. அதை வச்சு 10 தலைமுறைக்கு சாப்பிடலாம்ல. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் சக்கரவர்த்தி அருண்குமார் சார் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம் சார். ஒரு நேரத்துலேருந்தே வந்து ஒரு வீடியோ ரொம்ப வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்து சில ஐயர்கள்லாம் வந்து சரக்கு அடிச்சுட்டு டான்ஸ் ஆடுற மாதிரியும், இன்னொரு பக்கம் பெண்கள் வந்து எட்டி பார்க்கும்போது விபூதி அடித்து இந்த மாதிரி விளையாட்டுத்தனமான விஷயங்கள் பண்ணுற மாதிரியும், இது 2 தரப்பாக வந்து பார்க்கப்படுது சார். எல்லாருமே எல்லா ஜாதியும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஆட்களில் தான் நீங்கள் உள்ளே விடுவீங்களான்னு ஒரு தரப்பினரும், இன்னொரு தரப்பினரும் வந்து இந்த கோயில் அர்ச்சகர்கள் பண்ணுறவங்களாம் இப்படி தான் இருக்கிறீங்க, இதனால தான் வந்து சமூக நீதி வரணுன்ற மாதிரி திமுகவினரும் எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. இது உங்களோட வாதம் என்னவா இருக்கும் சார்? அதில் அதாவதுங்க, வாதம் அப்படின்றத விட என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் அது நடவடிக்கை எடுக்கணும், அது நிரூபிக்கப்பட்டால் தண்டனை கொடுக்கணும். இதில் வந்து எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அவங்க வந்து இந்த கட்சியா, இந்த ஜாதியா, இந்த மதமா அப்படின்லாம் நான் என்றைக்குமே பார்க்கறது கிடையாது மற்றவங்கள மாதிரி. இதில் வந்து ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்க, அவங்கெல்லாம் வந்து இந்த என்ன சொல்கிறது, அரசு தரப்பால் நியமிக்கப்பட்டவர்கள், அவங்க வந்து இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் உண்மை என்ன அப்படின்றது இன்றைக்கும் முழுசாக வரலை. இந்த அரசு தரப்பிலிருந்து ஒரு விளக்கம் கொடுக்கப்பட வேண்டும். பட்டு இப்படி ஒருத்தர் நடந்துட்டார், சரி 4 பேர் ஒரு இடத்துல நடந்தாங்க அப்படின்றதுனாலேயே வந்து அவங்க எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், அவங்க வந்து பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர்களோ இல்லை வேற எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களோ யாராகவே இருந்தாலும் இவங்கெல்லாம் இப்படித்தான் அப்படின்னு பெயிண்ட் அடிக்கிறத என்னால் ஏற்றுக்க முடியும். ஆமாம் சார், நீங்கள் சொன்ன மாதிரி அதை தான் வந்து பெயிண்ட் அடிக்க ட்ரை பண்ணுறாங்க அவங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் திமுக நிர்வாகி கைது, இல்லைன்னா அதிமுக நிர்வாகி கைது, பாஜக நிர்வாகி, காங்கிரஸ் நிர்வாகி அப்படின்னு நிறைய செய்திகள் வருது. அப்படி இருக்கச்ச அப்போ ஒரேடியாக இந்த கட்சி இப்படி தான் அப்படின்னு பெயிண்ட் அடிச்சா ஒத்துப்பாங்களா? இப்போது இந்த ஜாபர் சாதிக் அவர் வந்து என்னது அந்த அயலர் பிரிவு ஏதோ இருந்தாருங்க. அப்போ அதுக்காக வந்து திமுகவை இப்படி தான் சொன்ன அப்படின்னு ஒத்துப்பாங்களா? ஆனால் இப்போ அதிமுகவை சார்ந்தவர் வந்து இந்த மாதிரி ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அப்படின்னா, பார்த்தீங்களா அதிமுகவை சார்ந்தவர் இதுக்கு யாருமே பேசலை அப்படின்னு சில பேர் குரல் கொடுத்துட்டாங்க. அன்றைக்கி எத்தனை பேர் பேசுனீங்க? எத்தனை பேர் விவாதம் பண்ணீங்க?
இன்னைக்கு அதிமுகவை சார்ந்தவர் மீது குற்றம் அப்படின்ன உடனே பார்த்தீங்களா நீங்கள் யாரும் பேசலை அப்படின்னு. அன்னைக்கு நீங்கள் அமைதியாக இருந்தீங்க, மிக்சர் சாப்பிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு மற்றவங்களை குறை சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன யோகியதை இருக்குது? அப்போது எப்படி வந்து இந்த மாதிரி சொல்லிட்டா ஒரு கட்சியோ இல்லை இதையோ வந்து நீங்கள் இவங்கெல்லாம் அப்படின்னு பெயிண்ட் அடிக்க முடியாதோ, அந்த மாதிரி இந்த விஷயத்துலையும் யாரையும் பெயிண்ட் அடிக்கிறதுன்றது என்னால் ஏற்றுக்க முடியாதுங்க. ஆனால் சார் சில பேர் வந்து பூணூல் போட்டிருக்கிறதுனாலே அவருக்கு பிராமணர்கள்ன்ற மாதிரி பச்சை குத்தப்படுது சார். ஏங்க அவங்க யாராவன்னா இருந்துட்டு போட்டாங்க. இப்போ அவங்க வந்து பிராமணர்கள் அப்படின்றதுக்காக பிராமணர்களை இந்த மாதிரி மொத்தமாக பெயிண்ட் அடிக்கிறதோ, இல்லை இவங்கெல்லாம் வந்து பிராமணர்கள் கிடையாது அப்படின்றதுனால அவங்கள மொத்தமாக பெயிண்ட் அடிக்கிறதோ அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. இப்போவும் பார்த்தீங்கன்னா நம்ம சொசைட்டியில் வந்து சினிமாலேருந்து ஆரம்பிச்சு ஹீரோ வந்து ஒரு கான்ஸ்டபுளாவோ இல்லை வந்து போலீஸ் ஆஃபீஸராகவோ இருந்தால் மட்டும்தான் காவல்துறை நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி காமிப்பாங்க. மற்றபடி காவல்துறையினாலே அவங்க எல்லாமே வந்து ஊழல் பண்ணுறவங்க, காசு வாங்குறவங்க அப்படின்ற மாதிரி தான் ஊடகங்கள்லையும் சரி சினிமாலையும் சரி நம்ம காமிச்சிட்ருக்கோம். அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. இன்னைக்கும் டிவிஎஸ் 50லையும் ஹீரோ ஹோண்டா, அந்த ஹீரோ ஹோண்டா நிறுத்தி எத்தனை வருஷம் ஆச்சு? அந்த வண்டியில் போயிட்டு இருக்க போலீஸ்காரங்க எத்தனை பேரை நான் காமிக்கணும்? இன்றைக்கும் இஎம்ஐ கிடைக்குமா இல்லை செகண்ட் ஹேண்டில் வண்டி கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க போலீஸ்காரங்களை எனக்கு எத்தனையோ பேர் தெரியும். இன்னைக்கும் 10 பைசா வாங்க மாட்டேங்க, நான் நேர்மையானவங்க அப்படின்னு இந்த பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் வருது இல்லை மற்ற இது அதுலேயும் நேர்மையாக இருக்க போலீஸ்காரங்களும் எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். ஆனால் அவங்களெல்லாம் நம்ம இது பண்ணுறது கிடையாது. சினிமாவில் காமிச்சிடுறாங்க, மீடியாவில் சொல்கிறாங்க, அதனால் எல்லாமே திட்டு பசங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அது ரொம்ப ரொம்ப தப்பு. அதனால தான் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்களுக்கு வீடு கொடுக்குறது அப்படின்னாலே எல்லாரும் யோசிக்கிறாங்க. எல்லாருமே அப்படி கிடையாதுங்க. கடன் வாங்கி கஷ்டப்பட்டு இருக்க போலீஸ்காரங்களை நான் காமிக்குவாங்களுக்கு. அதனால் இந்த மாதிரிலாம் எல்லாரையும் நீங்கள் பெயிண்ட் பண்ணாதீங்க, ரொம்ப தப்பு. நாளைக்கு உங்களையும் அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுவாங்க, ஜாகிரதையாக இருங்க. ஓகே சார், இப்போ வந்து அவங்க கோயிலுக்குள்ளே வந்து அந்த பெண்கள் மீது விபூதி அடித்தது கூட அது தவறு சார், அது இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க சரக்கு அடிக்கிறாங்க, அவங்க டான்ஸ் ஆடுறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க, அதையும் தப்புன்னு எப்படி சார் நம்மளால சொல்ல முடியும்? அது ஏன்னா அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை அவங்க பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போகிறாங்கல்ல. அது கோயிலுக்குள்ள வரும்போது நீ அர்ச்சகரா நியாயமா இருக்கியா, நல்லா சுத்தபத்தமாக இருக்கியா, அதை மட்டும் பார்த்தா இல்லை. அந்த வீடியோ எனக்கு சரியா தெரியல, அது எங்கே நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்கணும். கோவிலுக்குள்ளே அந்த மாதிரி நடந்திருந்தது இல்லை கோவில் சம்மந்தப்பட்ட இடத்துல நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப ரொம்ப தப்பு. மற்றபடி அவங்க வந்து வெளியில் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதை கேள்வி கேட்கறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. சொல்லப்போனால் அரசியலுக்கு வரவங்கள்லாம் அப்பழுக்கற்றவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்றது இல்லை, அதெல்லாம் காமராஜர் காலத்தோட போயிடுச்சு. அதையுமே நம்ம இன்னைக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். அந்த மாதிரி இந்த அரசியல்வாதி இங்கே டான்ஸ் ஆடினுக்கிறாரு, இன்றைக்கும் அந்த வீடியோலாம் நம்ம போடுறோம்ல, அவங்க ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் கலந்துன்னு டான்ஸ் ஆடுவாங்க, அதையெல்லாம் நம்ம ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போது அதை மட்டும் குறை சொல்கிறவங்க இதை மட்டும் ஏன் கேள்வி கேட்குறாங்க? கோவில் சம்பந்தப்பட்ட இடங்களில் நடந்ததுன்னா அது தப்பு, அதுக்கு எந்த விதமான முட்டும் கொடுக்க முடியாது. மற்றபடி தனிப்பட்ட இடத்துல அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அதை யாரும் கேள்வி கேட்கறதுக்கு உரிமை கிடையாது. ஓகே சார், அடுத்ததான் நம்ம திருமாவளவன் அவர்கள் ஏதோ லைட்டாக விபூதி வச்சுட்டு ஏதோ வேர்வையினால அவர் துடைச்சார் சார். அதுக்கு போய் இந்த அடி அடித்து கடைசி ஒரு வீடியோ எடுத்து நான் வேண்டுமென்றே நான் துடைக்கவில்லை, வேர்வை வந்ததால் தான் நான் துடைத்தேன் அப்படின்ற அளவுக்கு வீடியோ போடுற அளவுக்கு என்ன சார் அவருக்கு கஷ்டம் அவருக்கு? இல்லை, இதில் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாருங்க. அதில் என்ன சொன்னார், அரை மணி நேரத்துக்கு மேலே வச்சிருக்க முடியுமா அப்படின்னு சொன்னார். நான் கூட உங்களை கேட்டேன், அரை மணி நேரம் ஆயிடுச்சா அப்படின்னு, ஞாபகம் இருக்கா சார்? அதுக்கப்புறமா என்ன சொன்னார், இது மாதிரி செல்ஃபி எடுக்கணும்னு வந்தாங்க அப்படின்னாரு. அப்போ கூட எதேச்சியாக வேர்வையை துடைச்சேன் அப்படின்னாரு. வேர்வையை துடைக்கும் போது நம்ம கர்ச்சீஃப் வச்சுட்டு துடைப்போமே தவிர ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துக்கின்னு அதில் இந்த செல்ஃபி கேமராவை ஆன் பண்ணிட்டு இப்படி துடைக்கிறதுன்றது இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லைங்க. உழைப்பாளியாக இருக்கும்போது அந்த வேர்வையெல்லாம் வந்து கர்ச்சீஃப் எடுத்துக்க முடியுமா சார்? அப்படியே டப்புன்னு துடைச்சிட்டு போகிறதா? அப்படியே துடைக்கலாம், அதையும் அந்த மொபைலை பார்த்துட்டு துடைக்கணும் அப்படின்னு ஒன்று. சரி, அப்படியே இருந்தாலும் முதல்ல சொன்ன விளக்கம் அரை மணி நேரத்துக்கு மேலே வச்சிருக்க முடியுமான்னு சொன்னார். ரெண்டாவது தடவை வேர்வையை துடைச்சேன்றார். எதுக்காக இந்த வித்தியாசம் அப்படின்றது எனக்கு தெரியல. பட் அதை விட எனக்கு முக்கியமான கேள்வி என்னன்னா, பெரியார் கொள்கைகளை நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வேற சொல்லியிருந்தாரு, நான் 30 வருடங்களுக்கு முன்னாடி அந்த திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு அப்போ அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது போயிருந்தேன், அதை நான் நினைவு கூர்ந்தேன், இப்போதும் போனேன் அப்படின்னாரு. அப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடியும் நீங்கள் பெரியார் கொள்கையை ஃபாலோ பண்ணலை, 30 வருஷத்துக்கு பின்னாடியும் நீங்கள் பெரியார் கொள்கையை ஃபாலோ பண்ணலை. அப்புறம் பெரியார் எங்கள் கொள்கை தலைவர்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு? பெரியார் இப்படி தான் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போக சொன்னாரா, இல்லை சிதம்பரம் கோயிலுக்கு போயிட்டு ஆமாம் கட்டிக்கின்னு இந்த மாதிரி விபூதி அடிச்சுட்டு வர சொன்னாரா அவரு? கடவுளை நம்புகிறவன் முட்டாள், கற்பித்தவன் காட்டுமிராண்டி அப்படின்னு சொன்னாரு. அப்போ இவங்க எல்லாம் முட்டாள் காட்டுமிராண்டி நான் சொல்லலை.
இல்லை அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்கார். அந்த சிலையை வந்து நம்ம அங்கங்கே வச்சிருக்கோம். அந்த ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு எதிர்க்க கூட அந்த சிலை இருக்கு. திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு எதிர்க்க இல்லையோ, அதனால் அது கவனத்துக்கு வரவில்லையோ எனக்கு தெரியல. எப்படிங்க நீங்கள் ஒருத்தர் கொள்கையை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், அவர் தான் எங்கள் கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொள்கைக்கு மாறாக நடக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அப்புறம் மற்றவங்களை வந்து பாருங்க இவங்க பெரியார் கொள்கைகளை வந்து சிதைத்து விட்டார்கள், பெரியாரை இந்த மாதிரி பேசுகிறார்கள் சொல்றதுக்கு என்ன யோகியதை இருக்குது? நீங்களே அவங்க கொள்கையை ஃபாலோ பண்ணல. என்னைக்காவது சொன்னாரா பெரியார் நீங்கள் கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு? இல்லை யாராவது உங்களை வந்து கோயிலுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்களா? எதுக்கு நீங்கள் கோயிலுக்கு போறீங்க? அதுவும் எலெக்ஷன் வரும்போது மட்டும்தான் அது மாதிரி கோயிலுக்கு போகிறதுன்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் 4 வருஷம் வந்து இந்து கோயில்கள் என்றால் இப்படி ஆபாசமாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் சொல்லுவாங்க. எலெக்ஷன் கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்னு வரும்போது கபால்னு இந்த மாதிரி வந்துருவாங்க. இது என்ன விதமான லாஜிக்னு எனக்கு புரியலையே. அப்போது பெரியார் தான் வந்து இது பெரியார் மண் அப்படின்னு சொல்கிறீங்க, பெரியார் கொள்கைகள் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ கொள்கைக்கு மாற நீங்களே நடக்கிறீங்களே, என்ன நியாயங்க இது? சார் அந்த வீடியோவில் கூட அவர் சொல்கிறாரு, அதாவது மாற்றுக் கட்சி ஊடகங்களும் கூட பரவாயில்ல, ஆளுங்கட்சி ஊடகமாக கேட்டகரியிலையும் மெட்டபாரிக்கலையும் நம்ம பார்த்தோம்னா அது திமுக ஊடகம் தான் சொல்லி ஆகணும் சார். அதில் கூட எங்களுடைய கருத்துக்களை வந்து 3வது பக்கம் 4வது பக்கம் தான் போடுறாங்கன்ற அளவுக்கு அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு சார். அப்படின்னா திமுக கூட்டணி விட்டு வெளியே வந்துட வேண்டியதானே சார்? அவர் மதிப்பே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சாங்க. அதாவது இதுக்கெல்லாம் ஒரே ஒரு பதில் தான், பாஜக வந்துடும். ஓ ஆமாம், நீங்கள் எதை கேட்டாலும் பாஜக வந்துடும், அதுக்காக நாங்கள் இருக்கோம் அப்படி சொல்லிக்க வேண்டியது தான். வேறங்க, எனக்கு எம்பி சீட் வேணும், கூடவே ஒரு 4 எம்எல்ஏ சீட் கிடச்சிதுன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அவர் கேட்டிருக்காரு, மேல்பாதி கோவிலுக்கு எங்களை அழைத்து செல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இது பெரியாரது கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ள எங்களை அழைத்து செல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் மறுபடியும் அந்த பெரியார் கொள்கை எங்கே வருது? கோயிலுக்கு செல்வது பெரியார் கொள்கையா? அது யாரோட கொள்கை? எல்லாரும் கோயிலுக்கு போனோம், எல்லாரும் வந்து சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்கிறது சனாதன சங்கி கொள்கை இல்லை. ஆமாம் சார். அப்புறம் மேல் பாதி கோயிலுக்குன்னா சரி. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், இங்கே என்ன பாஜக அரசாங்கமாக நடக்குது? பாஜக ஆட்சியில் இருந்தாலாவது பார்த்தீங்களா சங்கிகள் எங்களை உள்ள விடவில்லை அப்படின்னு சொல்லலாம். உங்கள் கூட்டணி ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி, பகுத்தறிவு ஆட்சி, பெரியார் வழி வந்த ஆட்சி, கலைஞர் வழி வந்த ஆட்சி, அந்த ஆட்சி தானே நடக்குது. அப்போ நேராக போயிட்டு என்னங்க கோயிலுக்குள்ள விட மாட்டேன்றாங்க, வாங்க எல்லாரும் போகலாம், நீங்கள் வழி நடத்தி செல்லுங்கள் சொல்லணுமா வேணாமா? ஏன் சொல்லலை? இதுக்கே நீங்கள் எப்படி கேட்குறீங்க? சேலத்தில் ஒரு திமுக நிர்வாகி வந்து ஒரு பட்டியலினத்தை சார்ந்த இளைஞர் கோயிலுக்குள்ளே போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது என்ன சிங்கமாக பேசினார். ஒரு குரல் கொடுத்துருப்பாரு அவரு. அப்போ கத்தினது திமுக நிர்வாகியாக இருந்தால் அசிங்கமாக பேசினாலும் அமைதியாக போனோம் அப்படின்றது தான் அடங்கமறு அத்துமீறு அப்படின்ற கொள்கைக்கு விளக்கமா? இன்னைக்கு இவர் கேட்குறாரு, வழுதாவூரில் என்ன நடந்தது? அங்கே வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அஃபிஷியல்ஸ்லாம் போகிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வழியாக சரி நாங்கள் பட்டியலினத்து மக்கள் வந்து அந்த கோயிலுக்கு வரதை நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஆனால் நாங்கள் முதல்ல காலையில் போய் சாமி கும்பிட்டு வந்துடுவோம், அதுக்கப்புறமா தான் அவங்க மத்தியானம் போனோம் அப்படின்னா ஒத்துக்கிட்டு வராங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அஃபிஷியல்ஸ். ஏதாவது குரல் கொடுத்தாரா? எப்படிங்க அவங்க போகும்போது நாங்கள் போகக்கூடாதுன்னு சொன்னால் இதுதானே தீண்டாமை? அந்த ப்ரொவிஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் அகேன்ஸ்ட் SC/ST ஆக்ட் அதுலெல்லாம் உள்ளே போடணும் அப்படின்னு ஒரு குரல் கொடுத்தாரா அவர்? இவரை மட்டும்தான் கூப்பிட்டு போனோமா? அப்போ மற்ற மக்கள் கோயிலுக்கு போகல அப்படின்னு சொன்னால் கோயிலுக்குள்ளே விடலை அப்படின்னா குரல் கொடுக்க மாட்டார் அவர்? அன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருந்தார்? அன்னைக்கே கேட்டிருக்கணுமா இல்லையா? ஒருத்தர் இங்கே கேள்வி கேட்டாங்களா சொல்லுங்க? யாருமே வாய் திறக்கலை. நான் மட்டும்தான் அதை பற்றி திருப்பி பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேர் மேலேன்னு நினைக்கிறேன், அந்த பஞ்சாயத்து தலைவர் உட்பட ஏதோ FIR போட்டதா சொன்னாங்க. இது நான் பெயிலபிள்ல. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு யாருக்காவது தெரியுமா? அதுக்கப்புறம் மறுபடியும் பல முறை பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி அப்படியும் பாருங்க, காலையில் நாங்கள் மத்தியானம் அவங்கன்னு சொல்லிட்டு மத்தியானம் போகும்போது இது எங்கள் பட்டா நேரம் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு தள்ளுமுள்ளெல்லாம் நடந்து அவங்க வந்து உள்ளே போக முடியாமல் அதுக்கப்புறமா பல நாள் பேச்சுவார்த்தை நடந்து தான் வந்து அதுக்கப்புறம் அவங்க கோயிலுக்குள்ளே சாமி கும்பிட்டு வந்தாங்க. யாராவது கேள்வி கேட்டாங்களா? ஒருத்தர் கூட வாயை திறக்கலையே. அப்புறம் இன்னைக்கு வந்து மேல்பாதி கோயிலுக்கு என்னை கூட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்குறாரு இவரு. ஓகே சார், அடுத்து அவருமே இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறார். அதாவது ஆங்கிலேயர்கள் உள்ள வந்த பிற்கட தான் இந்துன்ற ஒரு மதமே வந்ததுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். அவர் இதான் ரியாலிட்டியா? சரி விடுங்க, அதெல்லாம் நமக்கு வேணாம். காலையில் நண்பர் ஒருத்தர் வீட்டுக்கு கிளம்பியிருந்தேன். அவர் சொன்னார், இல்லை வெளில கிளம்புறேன்னாரு. இரியா நானும் வரேன் அப்படின்ட்டு போனேன். வண்டி எடுத்தார். எங்கே போகிறீங்க அப்படின்னா, இது மாதிரி சிக்கன் வாங்கணும் அப்படின்னாரு. பக்கத்தில் இருக்க கடைக்கு எதையா வண்டி எடுக்கிறேன் அப்படின்னா, இல்லை இது இல்லை, இது நாட்டுக்கோழி, அது ஒரு 5 கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்னாரு. நாங்கள் நாட்டுக்கோழி வந்து ஒரு 40-50 வருஷம் தான் ஆகுது, என்ன போய் அதை போய் வாங்குறீங்க அப்படின்னா, எப்படி என்ன பார்த்தார், லூசா நீ அப்படின்னாரு.
இல்லையா? நீ வேணா பத்திரிகைகள் இந்த செய்திகள் எல்லாத்தையும் எடுத்துப்பாரு. நாட்டுக்கோழி அப்படின்ற வார்த்தையே அந்த லெக் ஹார்ன்னு முதல்ல சொல்லுவாங்க, அப்புறம் பிராய்லர்னு சொல்லுவாங்க. இந்த கோழி உள்ள வந்த பிறகுதான் நாட்டுக்கோழின்ற வார்த்தையே வந்தது அப்படின்னு. நீ லூசே தான். அதுக்கு முன்னாடியும் கோழி இருந்தது. நாட்டுக்கோழின்ற பேரு லெகான் பிராய்லர் வந்த பிறகு வந்ததே தவிர காலங்காலமாக கோழி இருந்துட்டு தான் வருது. இது கூட தெரியாதா உனக்கு அப்படின்னாரு. இல்லைங்க, எங்கள் அண்ணன் திருமா சொன்னார், இந்த மாதிரி வெள்ளைக்காரன் வந்த பிறகு தான் இந்து அப்படின்ற ஒரு மதமே வந்தது, அதற்கு முன்னாடி இங்கு இந்து மதம் கிடையாதுன்னு சொன்னார், அதனால தான் அப்படின்னு. ஐயோ இல்லை நாட்டுக்கோழி 40 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தது, எனக்கு நாட்டுக்கோழியே வேணாம், இல்லை சிக்கனே வேணாம், நான் இனிமேல் சைவமாக மாறிட்டேன் அப்படின்ட்டு வண்டியை நிறுத்திட்டு உள்ளே ஓடி போயிட்டாருங்க. இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்கிறதா இல்லை இந்த விஷயத்தில், விடுங்க. நல்ல எடுத்துக்காட்டு சார். சார், அடுத்ததாக நம்ம மாநாடு பார்த்துருப்பீங்க, முருகர் மாநாடு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுறதில்ல. அதில் ஒரு சின்ன விஷயம் ட்ரெண்ட் ஆச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெரியார் பற்றியும் அண்ணா அவர்களை பற்றியும் ஒரு கொஞ்சம் விமர்சனம் வச்சதுனால அதிமுகவும் பாஜகவுக்கும் மறுபடியும் ஒரு சண்டை வர மாதிரி எல்லாருமே ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாங்களே சார், என்ன தான் சார் அது இஷ்யூ? அது நீங்கள் சொன்னது கரெக்டு, எல்லாருமே ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாங்க. பட் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கவா? அதான் இந்த மாதிரி உனக்கு மட்டும் எப்படா இந்த மாதிரிலாம் யோசிக்க வருதுன்னு கவுண்டமணி செந்தில கேட்பார்ல, அந்த மாதிரி தாங்க எனக்கு யோசனை வருது. நாத்தாக்காவும் இந்த கூட்டணிக்கு வர வேண்டும் அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் சொல்லியிருந்தாங்களா? அதிமுகவினரே அதை ஆதரித்தார்கள். பாஜகலையும் சொன்னாங்க நாத்தாக்காவும் வர வேண்டும் அப்படின்னு. அன்னைக்கு அதிமுக இருக்க யாராவது ஒருத்தர் எழுந்து நோ 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 நாத்தாக்கா வரக்கூடாது, பெரியாரை பத்தி கண்ணாவினான் பேசியிருக்காரு அவரை வச்சு கூட்டணியா ஒத்துக்கவே முடியாது, நாங்க நாத்தாக்காவை சேர்க்க மாட்டோம் ஒரு வார்த்தை சொன்னாங்களா? இங்க இந்த மாநாட்டில் போட்டதை விட எவ்வளவு அசிங்கமா பேசினார் சீமான் அவர்கள் அப்படின்னு உலகத்துக்கே தெரியும். பெரியாரை பத்தி அவர் பேசினது. ஏன் அவரை கூட்டணியில் சேர்த்துக்கும் போது சும்மா இருந்தாங்க? இதுக்கு யாராவது அதிமுக பதில் சொல்லுவாங்களா? பதில் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் பேசுறதையே விட்டுறேன். ஓகே. அடுத்து சேகர் பாபு அவர்கள் ஏன் இந்த முருகன் மாநாட்டுக்கு நீங்கள் பவன் கல்யாண கூப்பிட்டீங்க? நீங்கள் வேற ஒரு ஸ்டேட்டை சேர்ந்தவர், எதுக்காக இங்கே கூப்பிட்டு நீங்கள் விழா நடத்துனீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காரு சார். இல்லை, அவரு தெலுங்கு தேசத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொன்னா, இதே தமிழகத்தில் தெலுங்கு பேசுபவர்கள் ஏராளமான பேர் இருக்காங்க, சென்னையில் ஏராளமான பேர் இருக்காங்க, மெட்ராஸ் மனதே அப்படின்னு நாங்கள் தான் இங்கே அதிகமாக இருக்கிறோம். இது ஆந்திராவுடன் சேர வேண்டும் அப்படின்னு அன்றைக்கி பெரிய போராட்டங்கள் எல்லாம் நடந்தது. அண்டு ஆந்திர பிரதேசம் அப்படின்ற ஒரு மாநிலம் உருவான பிறகு கொஞ்ச நாள் அவங்களுடைய தலைநகரம் எங்கே இருந்தது தெரியுமா? எடுத்தோன்னா ஹைதராபாத் இல்லை, தெரியுமா உங்களுக்கு? சைதாப்பேட்டையில் ஆந்திர மாநிலத்தினுடைய தலைநகரம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்ததுங்க. ஏன்னா இங்கே நாங்கள் தெலுங்கு பேசுகிறவர்கள் அதிகமாக இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சைதையில் இருந்தது. அப்படி இருக்குச்சு. நீங்கள் ஒரு பவன் கல்யாண் அப்படின்னா எப்படி? இந்த ரோஹிங்கியா வந்தால் அவங்களெல்லாம் நாங்கள் ஏற்றுப்போம், பங்களாதேஷ்லேருந்து வந்தால் நாங்கள் ஏற்றுப்போம், ஆனால் நம்ம நாட்டிலேருந்து ஒருத்தர் வந்தால் நம்ம ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால், அதிமுக திமுக 2 கட்சிகளுக்கும் கேரளாவில் கிளை இருக்கின்றது, கர்நாடகாவில் கிளை இருக்கின்றது, ஆந்திராவில் கூட இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அப்போது அதுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? இதே விசிகா இவங்க பாராளுமன்ற தேர்தலில் இத்தனை மாநிலங்களில் போட்டி போட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அப்புறம் அவர் ஏன் வந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா பவன் கல்யாண் ரோஹிங்கியா மயான்மார்லேருந்து வந்தாரா இல்லை பங்களாதேஷ்லேருந்து வந்தார்? நம்ம நாட்டிலேருந்து தானே வந்தார். அப்படி பார்க்க போனால் இங்கே இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க யார் யார் எங்கேருந்து வந்தாங்க, அவங்க பூர்வீகம் என்ன அப்படின்னு. அதையெல்லாம் எடுத்தால் என்ன ஆகும்? இதெல்லாம் இங்கே எடுபடாதுங்க. இப்படித்தான் எம்ஜிஆர் அவர்களை சொல்லியிருந்தாங்க. அவர் இருந்த வரைக்கும் அவர் தான் சிஎம், ஒன்றும் பண்ண முடியல இவங்களால. அவர் மலையாளி அப்படின்னாங்க, அவர் தமிழர் கிடையாது அப்படின்னாங்க, மலையாளிக்கு எதிரான எதிர்ப்பு போராட்டம் அப்படின்லாம் நடந்தது. அசைக்க முடியலையே அவர். மக்கள் ஆதரவு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நாளைக்கே பவன் கல்யாண் இங்கே நிற்பார், நான் நிற்கிறேன், என்ன பார்க்குறியா அப்படின்வார், என்ன பண்ணுவீங்க? அதனால் மக்கள் ஆதரவு இருந்தது அப்படின்னா சும்மா போக வேண்டியதுதான். இதுலேயே தெலுங்கு பேசுகிறவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? இவ்வளோ ஏங்க ஒரு எம்பியே, திமுகவை சார்ந்த எம்பி ஒருத்தரே அங்கே தெலுங்கில் பேசுகிறாரு, கோயம்புத்தூரை முன்னேற்றினது நாம தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது தெலுங்கில் தானே அவர் பேசினார். அப்போ அவர் தெலுங்குவா? அவர் என்ன கேட்பார்? ஒருவேளை கட்சிக்குள்ளே ஏதாவது குழப்பமா? என்னங்க நீங்கள் அவருக்கெல்லாம் எம்பி சீட் கொடுக்குறீங்க, அவரை கொடுக்கூடாது அப்படின்னு ஏதாவது காய் நகர்த்துக்கின்றாரோ சேகர் பாபு அவர்கள்? யோசிக்கணும் பேசுறதுக்கு முன்னாடி. இல்லை அப்படின்னா பேசின பிறகு ஊரில் இருக்கவங்கலாம் என்ன மாதிரி வேலை இல்லாத இருக்கவங்களாம் நிறைய யோசிக்கினே இருப்பாங்க. இந்த மாதிரி தான் கேள்வி எல்லாம் வரும். இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? கோயம்புத்தூரை முன்னேற்றினது நாமோ அப்படின்னு தெலுங்கில் பேசியிருக்காரு, அதுக்கு என்ன பதில் சொல்றார் அண்ணன் சேகர் பாபு அவர்கள்? அப்போ நான் பவன் கல்யாணுக்கு பற்றி நான் பதில் சொல்கிறேன். ஓகே சார். அடுத்ததான் நம்ம ராசா அவர்கள், அவர் திடீர்னு பிரபலமாக ஆரம்பிச்சார். கொஞ்ச நாள் சைலண்ட் மோடி எதையாவது ஏதாவது ஒரு குண்டை தூக்கி போட்டு மறுபடியும் பிரச்சனையை ஆரம்பிச்சிடுறாரு.
நம்ம உள்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களை முட்டாள் முட்டாள் அப்படின்றார். அதாவது நீ மகாராஷ்டிரா டெல்லிலாம் பிடிச்சிருவ, தமிழ்நாட்டை வந்து பிடிக்க முடியாது. ஏன்னா இது ஸ்டாலினுக்கு பின்னாடி வந்து கருணாநிதி, அண்ணா, பெரியார் போன்ற பெரிய பின்பங்கள் இருக்குதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். ஒரு உள்துறை அமைச்சர் இந்த மாதிரி பேசலாமா? அதாவது அரசியல் வந்து எந்த அளவுக்கு கீழ் நோக்கி போய் கொண்டிருக்கின்றது அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். சொல்லப்போனால் டீசன்சி என்ன அப்படின்னு கேட்டால் பொய் அப்படின்னு கூட சொல்ல மாட்டாங்க, ஃபேக்சுவலி இன்கரெக்ட். ஆமாம், அப்படி தான் சொல்லுவாங்க வந்து. பட் அதை விட்டுட்டு ஒருத்தரை முட்டாள் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னு சொன்னால் சரி விடுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜிஓபி ஜாப் இருக்கும், அவருக்கு அந்த ஜிஓபி ஜாப் அப்படி போல் இருக்குது, இவரை இந்த மாதிரி பேசுவது அப்படின்னு. அவங்க ஜாப் அவங்க பண்ணுறாங்க. உங்கள் ஜிஓபி ஜாபை நீங்கள் பாருங்கள், என்னுடைய ஜிஓபி ஜாபை நான் பார்க்குறேன், அவ்வளோதான். சாதாரண சார் ஜிஓபி ஜாப்னா அது அண்ணன் ஆராசா அவர்களை போய் கேளுங்க, அவர் சொல்வார். அவருக்கும் தெரியுங்களா? ஆமாம், உங்களுக்கு இல்லை அவரு கேளுங்க, அவரே சொல்வார். ஓகே சார். சார் அடுத்து நம்ம விஜய் அவர்கள், அதாவது தஞ்சாவூர்லேருந்து தன்னுடைய நடைப்பயணத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காரு. இத்தனை நாளாக வந்து எதுக்கு மீட்டிங் வர மாட்டேங்கிறீங்க, எங்கேயுமே போக முடியல, கூட்டம் முடியிருந்தாரு. இப்போ திடீர்னு வந்து இப்போ பெரிய பயணமே பண்ணுறதா சொல்லியிருக்காரு சார். எதுக்கு இந்த இரட்டை வேடம்? ஏங்க இத்தனை நாள் ஷூட்டிங் இருந்ததுங்க, அதெல்லாம் முடிய வேணாமா? இது பாருங்க, தொழில் பக்தின்றது வேணும், தொழில் மீது மரியாதை வேண்டும். ஸோ அதை விட்டுட்டு நீ இது மாதிரிலாம் கேள்வி கேட்டால் தப்பு இல்லையா? ஷூட்டிங்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அடுத்த ஷூட்டிங். ஒரு நேரத்தில் ஒரு படத்தில் மட்டும்தான் நடிக்கணும். இல்லை அதுக்காக நடைப்பணத்தில் நடிக்க போகிறாரான்னு கேட்குறீங்க. நடைப்பணத்தில் நடக்க போகிறார். நீங்கள் உடனே அதை வந்து அந்த மேலே ஒரு கொக்கியை போட்டுட்டு நடிக்க போகிறார் அப்படின்லாம் பேசாதீங்க. எல்லாமே நடிப்பு தான். இது படத்தில் நேர்லேயும் நடிப்பா அப்படின்னு கேட்டால் அது எனக்கு சொல்ல தெரியாது. சில பேருக்கு வந்து படத்துலையும் நடிக்க வராது, நேர்லேயும் நடிக்க வராது. சில பேர் வந்து படத்தில் நல்லா நடிப்பாங்க, நேரில் நல்லா நடிக்க மாட்டாங்க. சில பேர் வந்து படத்தில் நடிக்க வராது, நேரில் நல்லா நடிப்பாங்க. குழப்பமா இருக்கா? சரி கொடுங்க. அப்பப்போ அந்த ஒரு எஃபெக்ட் வந்துடுது நமக்கு, வேற ஒன்றும் இல்லை, விட்டுருங்க. ஓகே சார். ஆனால் இது அமித்ஷா அவர்கள்ட்ட கேட்கும்போது கூட வந்து விஜய் அவர்கள் கூட்டணி உங்கள் கூட்டணி வராரு அப்படிங்கும்போது கூட இல்லை எலெக்ஷன் டைமில் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். எங்கேயாவது காய் நகர்த்தப்படுகிறதா? அவருக்கு வந்து கூட்டணி இல்லாமல் கட்சி ஒன்றும் தேராதுங்க. அதுதான் ஏதோ ஒரு நடிகை வேற சொல்லியிருந்தாங்க, இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்துட்டு அடுத்த படத்தில் நடிக்கிறதா இல்லையான்னு முடிவு பண்ணேன். இதை உடனே எல்லாரும் போட்டு கலாய்க்க ஆரம்பிச்சாங்க. என்னங்க நீங்கள் இது மாதிரிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு பக்கம், பார்த்தீங்களா இவர் அவ்வளோதான் அப்படின்னு இன்னொரு பக்கம், அந்த மாதிரி. சரி, இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த இது ஊற்றிக்கிச்சுன்னா அப்புறம் அந்த இது அப்படின்றது இல்லை. அவர் சொல்லியிருந்தார் 300 கோடி ரூபா சம்பளத்தை விட்டுட்டு அவர் வந்திருக்காரு அப்படின்னு. இது இன்கம் டாக்ஸுக்கு தெரியுமா? இங்க வந்து 200-300 கோடின்றாங்களே, அதை கரெக்டாக ரிட்டர்ன்ஸ்ல ஃபைல் பண்றாங்களா, அது இருக்கா அப்படின்றது தெரியணும். அது ஒன்று. இந்த மாதிரி எல்லாரும் சொல்லலாம், நான் அதை விட்டுட்டு வந்தேன், இதை விட்டுட்டு வந்தேன். நான் கூட சொல்லலாம், பாருங்க 46 வயசுல வேலையை விட்டுட்டு வந்துட்டேன், எனக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுங்க, நான் சிஎம் ஆகிறேன், நான் கூட சொல்லலாம். அதனால என்ன, இப்போ ஜனங்க ஒத்துக்கணும். நீங்க எதை ஒன்றா விட்டுட்டு வாங்க, சம்பாதிச்செல்லாம் விட்டுட்டு வந்துட்டீங்களா, அது அப்படி தானே இருக்குது. அப்புறம் அதை வச்சுன்னு 10 தலைமுறைக்கு சாப்பிடலாம்ல. அப்புறம் என்ன பெருசாக விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா அதை விட்டுட்டு வந்தால் அதுக்கப்புறம் நாளைக்கெல்லாம் வந்து சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எம்எல்ஏ ஆகி அந்த சம்பளம் வந்து அதுல தான் குடும்பம் நடத்தணுமா? என்ன விக்ரம், ரொம்ப காமெடியாக இருக்காது. சீரியஸாக படத்தெல்லாம் நடிச்சுட்டு நேரில் காமெடி பண்ணால், அதுவும் அரசியலில் காமெடி பண்ணால் ஜனங்கள்லாம் ஹான்னு சிரிச்சிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நாத்தாக்கா நிலைமைக்கு வந்துடும். ஓகே சார். அடுத்தது அந்த போதை பழக்கம் சார். அது ஏற்கனவே பாலிவுட்டில் வந்து ஒரு நடிகர் இறந்தவுடனே மிகப்பெரிய இதாச்சு, எல்லாருமே போதை எடுக்கிறாங்களான்ற அளவுக்கு ஆச்சு. இங்கே திடீர்னு பார்த்தா அந்த மாதிரி சார் ஆரம்பிக்க ஸ்ரீகாந்த் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா, இன்றைக்கி கிருஷ்ணா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் இந்த நிறைய நடிகர்கள் சிக்குவாங்களா இந்த போதை பழக்கத்தினால? அதாவதுங்க, இது வந்து ஒரு மோசமான பழக்கம். அந்த காட்ஃபாதர் அதில் கூட பார்த்தீங்கன்னா, மற்றதுக்கெல்லாம் எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணுவாங்க, பட் வந்து இந்த போதை மருந்து அப்படின்றதுக்கு மட்டும் அவர் விட்டோ கார்லியோனி அவர் வந்து ஒத்துக்க மாட்டார். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆனால் இது ரொம்ப மோசமான பழக்கம் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பட் இது வந்து ஒரு நுனி மட்டும்தான். இதுக்கு பின்னாடி 1000 பேர் இருக்கலாம். அதையெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஒட்டுமொத்தமாக அந்த கும்பலையே வந்து ஒழிச்சு கட்டினா மட்டும்தான் இதை தடுத்து நிறுத்த முடியும். சாராயம் ஒரு பக்கம் மெல்ல கொல்லும்னா இது உடனே கொல்லுகின்ற விஷம். எதுக்கு வந்து இவங்கெல்லாம் போய் இதை ஆளாகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இது அகைன் எந்த ஒரு விஷயமுமே வந்து பணம் படைத்தவர்கள் ஆரம்பிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் மற்றவங்கள்லாம் அதுக்கு அடிமையாகிறார்கள்.
இப்போது இந்த சரக்கடிக்கிறது அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த பணக்காரர்கள் வெள்ளைக்காரன் தான் அவன் அதுக்கு முன்னாடி நம்ம ஆளுங்க கல்லு தானே இந்த சரக்கு அடிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அதை பார்த்துட்டு பணக்காரர்கள் வீடுகளில் அப்படி ஆரம்பித்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் த லைன் கீழ்மட்டம் வரைக்கும் வந்துருச்சு. அதனால் எவ்வளோ பெரிய பாதிப்பு ஒரு தலைமுறையே நாசமாகி போயிட்டுருக்கு அப்படின்றத யாரும் புரிஞ்சுக்கிட்டதா தெரியல. அண்டு இது வந்து ரொம்ப மோசமான பழக்கம் அப்படின்போது முதல்ல வீடுகளில் பெற்றவங்க உஷாராக இருக்கணும். இதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறது. பசங்களை வந்து தனியாக விடுறது அப்படின்றது தப்பு. அவங்கள நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைப்பா தோளுக்கு மேலே வளர்ந்துட்டான்ப்பா, இதெல்லாம் சும்மா. இன்றைக்கி பல வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஐயோ பையன் வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான், அதனால் வீக்கெண்டில் வந்து அவன் ஏதோ ரிலாக்ஸ் பண்ணுறான் அன்வைண்டிங் அப்படின்னு ஏன்னா சம்பாதிக்கிறான் ஐடியில் அப்படின்னும் போது அதை அலோவ் பண்ணுற ஃபேமிலிகளையும் நான் பார்த்துருக்கேன். இது வந்து ரொம்ப தப்பு. முளையிலேயே நசுக்க வேண்டும், கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் ஒன்று, இது வந்து இந்த நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்ற மாதிரி இதை மட்டுமே இதோட நிந்துடாமல் இது ஆழம் வரை சென்று அப்படியே அந்த கும்பலை கப்புன்னு தூக்கி உள்ள போடணும். அந்த ஜாபர் சாதிக்கு அந்த கேஸ் என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. அதே மாதிரி இந்த கேஸும் ஆயிடக்கூடாது. ஒட்டுமொத்தமாக வளைச்சு போடணும். அது இல்லை அப்படின்ற நிலைமை வர வேண்டும். ஓகே சார், கடைசி ஒரே ஒரு கேள்வி சார். அதாவது நீங்கள் வந்து பைக்குக்கு வந்து ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம்ன்ற ஒரு விஷயத்தை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்கள் லெட்டர் போட்டதுனால அதனால் அது ஒரு திட்டமாகவே கொண்டாடுறதாகவும் நியூஸ்கள் பார்க்க முடியுது. என்னதான் பண்ணீங்க, எப்படி செயல்படுத்துனீங்க அதை? பாருங்க, நான்லாம் ஒன்றும் சொல்லி கேட்க சொல்லுங்க, நீங்கள் வேற. இல்லை சார், நியூஸ் லைட் சேனல் இடத்துல பார்க்க முடியுது, ட்விட்டர்லையும் பார்க்க முடியுது உங்கள் ஃபேன்ஸ் மூலிமா, அதனால் கேட்டேன். அது விக்ரம், இப்போது அந்த 150 அண்ட் அபோவ் சிசி இருக்க வண்டிக்கு மட்டும்தான் ஏபிஎஸ்ன்றது மேண்டேட்ரி. ஓகே, அதுவும் வந்து அந்த சிங்கிள் சேனல் மேண்டேட்ரி, டியூவல் சேனல் கிடையாது. ஏபிஎஸ்ன்றது என்னென்னா சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம போயிட்டே இருக்கும்போது 2 பிரேக்கையும் சேர்த்து அமுக்கணும். அது என்ன ஆகும், சடனாக நம்ம பிரேக் அமுக்கும் போது அது லாக் ஆயிரும். அந்த பிரேக் அழுத்தமாக பிடிக்கும் போது அப்போ ஸ்கிட் ஆயிரும். இந்த அந்த லாக் ஆகாமல் ஆன்டி லாக் அப்படின்றது கரெக்டாக பார்த்து நிறுத்துறது. அண்ட் பிரேக்கும் நச்சுன்னு இருக்கும், அதே சமயத்தில் ஸ்கிட் ஆகாதுங்க. இது வந்து ஒரு பெரிய சேஃப்டி அம்சம். அண்டு ஆராய்ச்சிகள் என்ன கூறுகின்றன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 35-40% ஆக்சிடென்ட்கள் இந்த மாதிரி ஸ்கிட் ஆகிறதுனால நடக்கிறது அப்படின்னா அதையெல்லாம் நம்ம தடுக்க முடியும். ஹெல்மெட் எப்படி தலைக்கு அவசியமோ அந்த மாதிரி வண்டி கீழே விடாமல், என்னதான் நீங்கள் ஹெல்மெட் போட்டிருந்தாலும் நீங்கள் இது மாதிரி ஸ்கிட் ஆகிட்டு கீழே வந்தீங்கன்னா கை கால் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது தான் அந்த ஏபிஎஸ் சிஸ்டம். பட் பிலோ 150 சிசிக்கு ஏன் இதை மேண்டேட்ரி ஆக்கலை அப்படின்றது தான் என்னுடைய கொஸ்டினாக இருந்தது. அப்புறம் நிதின் கட்கரி அவர்களுக்கு நான் எழுதியிருந்தேன், ஏன் எங்கள் உயிரெல்லாம் உயிரா இல்லையா? இப்போ நான் 100 சிசி பைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் சொல்லலாம் சார், ஏபிஎஸ் போட்டிங்கன்னா காசு ஒரு 4000-5000 அதிகமாகும், அவங்களால வாங்க முடியாது. காசுன்றது மட்டும் ஒரு ஆஸ்பெக்ட் கிடையாதுங்க. இப்போ நான் கேட்குறேன், நல்ல ஹெல்மெட் வாங்கினா 1000 ரூபா 1500 ரூபா ஆகுது. ஆமாம் சார், பாவம் கஷ்டப்படுறான் அப்படின்னு விட்டுருவீங்களா? போட சொல்கிறீங்கல்ல? அப்புறம் அந்த மாதிரி தான் வந்து 100 சிசி பைக்கு போகிறான்னா காசு மட்டும் ஒரு ஆஸ்பெக்ட் கிடையாதுங்க. எனக்கு வந்து மைலேஜ், அதுக்கப்புறம் வண்டி வெயிட்டு கம்மியாக இருக்குது, சருக்கு புருக்குன்னு லோக்கலில் போயிட்டு வருது, எனக்கு ஈஸியாக இருக்குது. 150 சிசி 200 சிசி வண்டிலாம் வெயிட் அதிகம், அதை வந்து நம்ம மேனுவரபிலிட்டி கஷ்டம். அதனால் நான் 100 சிசிக்கு போவேன். அடுத்தது இந்தியாவில் விற்பனையான பைக்கில் கிட்டத்தட்ட 62% வந்து பிலோ 110 சிசி. அப்போது அவ்வளோ பெரிய ஒரு பேஸ் வந்து இந்த சேஃப்டி ஆஸ்பெக்ட்லேருந்து போகலாமா? இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி நான் 2-3 அந்த பைக் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு நான் லெட்டர் எழுதியிருந்தேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, எல்லாத்துலேயும் கூட நீங்கள் அந்த லோ எண்டு, மிட் எண்டு, ஹை எண்டு வேரியண்ட் அப்படின்னு வச்சுருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட கொடுங்க. நிறைய வண்டியில் பார்த்தீங்கன்னா வித் டிஸ்க் பிரேக்கு, வித்தவுட் டிஸ்க் பிரேக்கு அப்படின்னு வருது, அலாய் வீலு, ஸ்போக்ஸ் வீலு அப்படின்னு வருது. அந்த மாதிரி சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ன்னு ஒரு வெர்ஷனை கொடுங்க. வேணுங்கிறவங்க அதை வாங்கிட்டு போகிறாங்க. ஏன்னா ஹார்ட்லி ஒரு 3000-4000 எக்ஸ்ட்ரா வரப்போகுது. அந்த செக்மெண்ட்டை நீங்கள் ஏன் இது பண்ணுறீங்க அப்படின்னு நான் எழுதியிருந்தேன். பட் நல்ல காலம் அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருந்தேன். அது இப்போது சட்டமாகவே வந்து விட்டது. 1126லேருந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் அப்படின்றதாவது மேண்டேட்ரி எல்லா வண்டிகளுக்கும் அப்படின்ட்டாங்க. ஸோ சேஃப்டி ஆஸ்பெக்டில் இது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அந்த வண்டியில் ஸ்கிட் ஆகி விழுந்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் என்ன அப்படின்னு. உங்களால் பல உயிர்கள் காப்பாற்றப்படலாம் அப்படின்னு இல்லை, இது இன்னும் நிறைய பேர் கூட எழுதியிருக்கலாம். நான் எழுதினதை நான் வெளில சொல்லியிருக்கிறேன், மற்றவங்க சொல்லாமல் இருந்திருப்பாங்க. பட் அதை அமைச்சரவையில் அதை கன்சிடர் பண்ணி அதை சட்டமாக கொண்டு வந்தாங்க பாருங்கள். அதுதான் நம்ம முக்கியமாக நினைக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு யோசனைகள்லாம் இருந்ததுன்னா அந்த சம்மந்தப்பட்ட துறை அமைச்சருக்கு எழுதினா அவங்க வந்து நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை மக்கள்கிட்ட வந்ததுன்னு சொன்னால் இந்த மாதிரி நிறைய யோசனைகள் வரலாம். அதிகாரிகள் மட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எல்லா யோசனையும் வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு சிம்பிள் மேட்ரு இது. அதனால் இந்த மாதிரி ப்ரோ ஆக்டிவாக மக்களுடைய
கோரிக்கைகளுக்கு தேவைகளுக்கு செவிசாய்க்கிற அரசாங்கம், இது மட்டும்தான் வந்து உண்மையான மக்களாட்சியாக இருக்க முடியும். ஸோ அந்த விஷயத்துல நிதின் கட்கரி அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது நான் ஏதோ எழுதினேன் அப்படின்றது இல்லாம இது எத்தனையோ பேருடைய உயிரை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம். அது ஒரு 4000 ரூபா அப்படின்றது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது இன்னைக்கு சேஃப்டி அப்படின்னு வரும்போது. அதனால ஹெல்மெட் மேண்டேட்டரி ஆக்கின மாதிரி இதையும் எப்போ ஆக்கியிருக்கணும், அட்லீஸ்ட் இப்போது ஆக்கியிருக்காங்க, அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே சார், அற்புதமாக சொன்னீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தில் பாருங்கள் மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.